வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷலுக்கான ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரவா லட்டு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இதுக்கு குறைந்த இன்க்ரீடியன்ஸில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. அதன் செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ 250 ml உள்ள கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக ரவை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ரவை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதே சமயம் கலர் மாறிடக்கூடாது. அப்போனா உங்களுக்கு லட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்ல இந்த வெள்ளை கலர்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்துருக்கேன். ரெண்டையுமே நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. அதாவது ஒரு கோல மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் இதை சேர்த்துடலாம். இப்போ சுகர் ஒரு கப்பு, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சுகரை இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை அந்த ரவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரையோட அளவு இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கணுன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு உலர் திராட்சை தேவைன்னா அதை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு வரக்கூடாது. இப்போ முந்திரியை இந்த ரவையில் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நெய் உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நெய்யை நல்லா உருக்கிட்டோம். இப்போ அதை சூடாக இருக்கும்போதே ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிக்கிற பதம் எப்போ வருதோ அந்த டைமுக்கு நிறுத்திக்கலாம். சூடாக வெதுன்னு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நெய் ஆறிடுச்சுன்னா அப்பப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. கை வைக்காத ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற நெய் கை சுட்டுடும். இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டு தங்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வந்தோடனே டக்குன்னு பிடிச்சி வச்சிடலாம். நம்ம தீபாவளி ரெசிபீஸில் ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரவா லட்டும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சுலபமாக செய்யக்கூடியது வேறு. சூப்பரான ரவா லட்டு அழகாக வந்திருக்கு. இதேமாரி நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பிடிக்கும்போதே நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பாக்ஸில் எடுக்கும்போது உதிர்ந்துடும். அவ்வளோ அருமையாக வந்துட்டு பாருங்கள். இப்போ இதுலேயே பால் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணி லட்டாக பிடிச்சி செய்யலாம். ஆனால் அது உங்களுக்கு 2-3 நாளைக்கு தான் வரும். ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. இதுன்னா நல்ல ஒரு 10 டேஸ்க்கு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் வாசனையோட. தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது ரவா லட்டும் ஒன்று. அதை எவ்வளோ அருமையாக சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். குறைவான இன்க்ரீடியன்ஸில் மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் பலகாரம் இது. இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.